சார் விஜய் பார்க்கறதுக்கு வந்தோம். விஜய் பார்க்க ஸ்கூலுக்கு போகலையா? ஸ்கூல்லாம் போக மாட்டேங்குது. எங்கள் ஊர் போகுது. ஆனால் நாங்கள் எப்படி ஸ்கூல் போய் ஊர் இருந்தால் தானே ஸ்கூல் போக முடியும். இல்லை நீ படிக்கணும் இல்லையா? அப்பா அம்மா பார்த்துக்குவாங்களா, பெரியவங்க பார்த்துக்குவாங்க? முதல்ல எங்கள் ஊர் காப்பாற்றினே அப்புறமா படிப்பேன். ஸ்கூல் எங்கள் ஊர் இல்லைன்னா எப்படி ஸ்கூல் இருக்கும்? எங்களுக்கு ஏர்போர்ட் வேணான்றதுக்கோசரம் நாங்கள் போராட்டம் பண்ணதுக்கு வந்துக்கிறோம். யார் உங்களை அழைச்சிட்டு வந்தது? எங்களை அழைச்சிட்டு வந்தது எங்கள் தாத்தா. எங்கள் ஸ்கூலுக்கு போகலையா இன்னைக்கு? போகலாம். ஏன் லீவு போட்டு போராட்டம் பண்ணதுக்கு வந்தோம். லீவ் போட்டு யார் சொன்னா? லீவ் போட சொன்னா? சரிடா. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாவேக தலைவர் விஜய் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பாளர்களை இன்று சந்திக்க இருக்கக்கூடிய சூழலில் அங்கு பொங்கல் விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட சூழலிலும் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு பெற்றோர்கள் அங்கு சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று சந்திக்கிறார். ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இன்னும் சில மணி நேரத்தில் விஜய் வர இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதன் அடிப்படையில சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை அந்த கிராமத்தில் இருந்து வாகனம் மூலமாக 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வீனஸ் திருமண மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர். அழைத்து வரப்பட்ட பொதுமக்களோடு பார்த்தோம்னா முக்கியமாக குழந்தைகள் அதிகப்படியாக வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த குழந்தைகளிடம் பேசும் பொழுது எங்கே வந்திருக்கிறீர்கள், யாரை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது விஜய் அண்ணாவை பார்க்க வந்திருக்கிறோம் என்று மகிழ்ச்சி போங்க பேசக்கூடிய அந்த ஆடியோவை பார்க்க முடிகிறது. இதனுடைய தொடர்ச்சியாக அவர்களிடம் பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்கும் பொழுது பள்ளிக்கு செல்லவில்லை, நாங்கள் விஜய் அண்ணாவை பார்க்க வந்திருக்கிறோம் என்று கூறுகின்றனர். அருகில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நாங்கள் போராட்டத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொல் என்று அவர்களுக்கு படிப்பு கதையும் காண முடிகிறது. பொங்கல் முடிந்து ஒரு நெடிய விடுமுறைக்கு பிறகு பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு, அதாவது பள்ளி தொடங்கிவிட்டது. இந்த பள்ளிக்கு செல்லாமல் அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இங்க போராட்டத்தில் கலந்து கொள்ள விஜயை பார்ப்பதற்காக விடுமுறை போட்டுவிட்டு பெற்றோருடைய துணையோடு இங்கு வந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி.